இன்று நாம் கற்க இருக்கும் கிரியா பயிற்சி சாம்பவி மகாமுத்ரா கிரியா பயிற்சி. சம்பு என்றால் சிவம் என்று பொருள், சாம்பவி என்றால் பார்வதி என்று பொருள். இந்த சிவமும் சக்தியும் இந்த புருவ மத்தியில் இணையும். இதற்கு சாம்பவி முத்ரா என்று சொல்வார்கள். இந்த கண்களை புருவ மத்தியில் இணைப்பது, அதாவது மனதை ஆன்மாவோடு இணைப்பது, குவிப்பது. ஆன்மா, அதாவது ஆன்மா என்பது சிவம், மனம் என்பது சக்தியை குறிப்பது, சக்தியை சிவத்தோடு சேர்ப்பது தான் இந்த சாம்பவி முத்திரையினுடைய சிறப்பு. இந்த சாம்பவி முத்திரையை கொண்டு செய்யப்படும் கிரியை பயிற்சி தான் சாம்பவி முத்ரா கிரியா. இதற்கு இந்த முத்ரா செய்கிறதுனால இந்த என்ன பலன் கிடைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மனிதனுக்கு விழிப்புணர்வு கிடைக்கிறது. அதாவது மூன்றாவது கண் திறக்கும் நிகழ்வு நடைபெறுகிறது. சிவமும் சக்தியும் சேர்ந்தால் அது மாசு தான். அதாவது நம்ம உடலினுடைய இயக்கம் சமநிலை அடைகிறது. நமக்கு ஒரு மனிதன் தன்னிலை உணர்வதற்கு இது ஒரு அற்புதமான முத்திரை. ஞானம் வாய்க்கும், மனிதனுக்கு ஞான நிலை வாய்க்கும், விழிப்புணர்வு கிடைப்பதால். இந்த பயிற்சி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதற்கு ஐயப்பாசனம் ஒரு சிறப்பான ஆசனமாக கருதப்படுகிறது. இப்போ நான் அமர்ந்திருப்பது ஐயப்பாசன நிலை. இந்த ஐயப்பாசனத்தில் இப்படி அமர்ந்து கொண்டு இடது கையை இப்படி ஃப்ரீயாக விட்டலாம். வலது கையில் ஷின் முத்ரை வைக்கணும். கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். கண்கள் இரண்டிலும் இயல்பான நிலையில் வைத்திருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். எந்த பதட்டமும் இல்லாமல் கண்கள் இயல்பான நிலையில் 1 நிமிடம் அதே நிலையில் இருக்க வேண்டும். பிறகு கண்களை மூடியபடியே அந்த உள்ள இருக்கிற கருவிழிகளை மேல் நோக்கி உயர்த்த வேண்டும். உள்புறமாக மேல் நோக்கி உயர்த்த வேண்டும். ஹை பால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை மேலே உயர்த்தலாம் கண்கள் மூடிய நிலையிலேயே. இது ஒரு 1 நிமிடம் அதே நிலையில் இருக்க வேண்டும். பிறகு மெதுவாக, ரொம்ப மெதுவாக கண்களை திறக்க வேண்டும். இப்பொழுது கருவிழிகள் முழுமையாக உள்ளே சென்றிருக்கும். புருவ மத்தியில் குவிந்திருக்கும். இதே நிலையில் சில நொடிகள் அல்லது நிமிடங்கள் கூட இருக்கலாம். இந்த கிரியை பயிற்சியானது முழுமையாக கவனம் புருவ மத்தியில் இருக்க வேண்டும். மனதிற்குள் ஓங்காரத்தை உச்சரிக்கலாம். மனதிற்குள்ளேயே சொல்லிக்கொள்ளலாம், வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் சாம்பவி மகாமுத்ரா கிரியா. மறுமுறை இதை எப்படி செய்யறதுங்கிறத இப்போ கற்கலாம். ஐயப்பாசனத்தில் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். 2 கண்களையும் ஒரு அமைதி நிலையில் வச்சுக்கலாம். ரிலாக்ஸ். இது ஒரு 1 நிமிடம் வரையில் முதல்ல கண்களை அமைதி நிலையில் வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் அந்த கருவிழிகள் 2ஐயும் மேல் நோக்கி உயர்த்துங்கள். உள்முகமாகவே அப்படி செய்யலாம். இது ஒரு 1 நிமிடம் அதே நிலையில் இருக்கலாம். ஆரம்பத்தில் கண் வலிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிலைநிறுத்த முடியாது தான், பழக பழக வந்துவிடும். மெதுவாக இப்போ கண்ணை திறக்க முயற்சி பண்ணுங்க. மெதுவாக அதே நிலையில் இருக்கட்டும். உள்ளே இருக்கிற அந்த கருவிழி மேலே உயர்த்திய நிலையில் அப்படியே இருக்கட்டும். கண்ணை மட்டும் ஓப்பன் பண்ணலாம். பாருங்க, இப்படி இருக்கும். விட்டுடலாம்.
அடுத்த யோக நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பான கிரியா பயிற்சியை கற்றுக்கலாம். நன்றி, வணக்கம்.